ஜோதிடம் எனும் மானுட வாழ்வியல் நம்முடைய சேனலில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இன்றைய பதிவு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா சொல்லுவோம்ல, கடவுள் இருக்காரா குமார் அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு தெளிவான ஒரு பதிலை நம்ம இன்னைக்கு முழு பதிவாகவே பார்த்துடலாம். பொதுவாக இந்த ஜோதிடத்துறைக்கும் கடவுளுக்குமான இடையிலான தொடர்பு அப்படிங்கிறத நம்முடைய முதல் பதிவான ஜோதிடம் பெயர் காரணம் ஏன் ஜோதிடத்திற்கான பெயர் காரணம் அப்படிங்கிறதுல நம்ம மிக தெளிவாக பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இறையியலுக்கும் ஜோதிடத்திற்கும் இடையே ஆன தொடர்பு பற்றியும், அந்த இறையியல் அனைத்து இறை மார்க்கமும் ஒன்றிணைந்து இந்த ஜோதிடத்திற்கு கொடுத்த அனுமதி என்பது நோ என்ட்ரி கார்டு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம அதில் பார்த்துருந்தோம். இரண்டாவது பதிவாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த மானுட உயிர் லக்னம் என்கின்ற ஒன்றில் பிறந்து 12இல் மோட்சமாகிறது அப்படிங்கிறதையும், மானுட வாழ்க்கையினுடைய வயதினை வைத்து அந்த பாவகங்கள் செயல்படும் படிநிலைகளை நம்ம வரிசைப்படுத்தி சொல்லியிருந்தோம். இதே போன்று இன்னைக்கு நம்மளுடைய பொதுவான பரவலான மானுடர்கள் அனைவருமே தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சப்ஜெக்ட், இறைவன் பற்றிய ஒரு தேடல். இந்த பிரபஞ்சத்தினுள்ள ஒரு உயிர் பிறக்கணும் அப்படின்னாலே அதற்கான உயிர் வினைங்கிறது அதற்கு பெற்றிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிர் வினையை அது பெற்றிருக்கும். அந்த உயிர் வினையை பொறுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரபஞ்சத்தினுள் அது தன்னையும் இறையையும் பிரபஞ்சத்தையும் உணரும் தன்மை கொண்ட மானுடனாக பிறக்க வேண்டுமா? அப்படி இல்லாத பட்சத்தில் ஓரறிவு கொண்ட, யாருக்கும் எந்த தொந்தரவுமே செய்யாத ஓரறிவு கொண்ட உயிர் தாவரமாக பிறக்க வேண்டுமா? அப்படிங்கிற அனைத்து உயிர் பிறப்பினுடைய அடிப்படை விதிகள் அனைத்துமே அந்த உயிர் இந்த பூமியில் பிறக்கின்ற உயிர்களின் இனங்கள் அனைத்தும் இந்த கர்மா, அந்த உயிரினுடைய ஒரு குறிப்பிட்ட வினையினை அடிப்படையாக வைத்து தான் நம்ம சொல்லப்படுகிறது. இதில் நம்மளுடைய மானுட உயிர் என்பது இந்த பிரபஞ்சத்தினுள் இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் தாண்டி தனக்கான பிறவி வினையினை தான் அறியும் தகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த தகுதியை கொடுத்ததும் நாம் என்கின்ற மானுட இனம் உருவாக்கிய ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பகுத்தறிவையும் வழங்கியது இந்த பிரபஞ்சத்தினுடைய கதாநாயகனான சூரியனின் ஜோதியின் மூலமாகத்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு ஒளியியல் தத்துவத்தையும் நம்மையும் நான் யார் அப்படிங்கிறதையும், நமக்குள் இருக்கின்ற உயிர் தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற புரிதலையும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தின் புரிதல்களை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கான பிரபஞ்ச கர்மா தான். இந்த பிரபஞ்சத்தில் இந்த மானுட உயிர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவின் காரணமாகத்தான் அவங்களுக்கான இந்த பகுத்தறிவானது ஏற்பட்டது அப்படிங்கிறதுல யாரும் எந்த கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், பகுத்தறிவு என்றவுடன் ஒரு செயல் இருக்குது, அந்த செயலை பகுத்து அறிவது மட்டும்தான் பகுத்தறிவை தவிர்த்து, பகுத்தறிவு என்பவுடன் இறை மறுப்பு என்ற ஒரு தவறான ஒரு கான்செப்டுக்குள்ளே இங்கே யாரும் போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ரோட்டினுடைய சாலையை கடக்க போகிறோம். அப்போ அந்த சாலையை கடப்பதற்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 2 திசைகளையும் பார்ப்பான். அப்போ அந்த 2 திசைகளையும் எதிர் திசையும் பார்த்து தான் இந்த பாதையினை இப்போது கடந்து விட முடியுமா என்பதை அவனுடைய அறிவு அந்த வேலை செய்யும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். இந்த பகுத்தறிவு என்பது ஒரு மானுடனுக்கு அடிப்படையான ஒன்று. இந்த உலகத்தில் பிறந்த, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும், மானுட உயிர்களை தவிர்த்து மற்ற அனைத்து உயிர்களும்
தனக்கான பிறவி வினையை பற்றி உணராத தன்மையில் இருக்கிறது. அந்த மானுட உயிர் தன்மையினையும் இந்த பிரபஞ்ச தன்மையினையும் இந்த பிரபஞ்சம் இயங்குகின்ற தன்மையினையும் அறிவதற்கு ஒரு தகுதி சீட்டானது இந்த மானுட இனத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதால் இந்த மானுட இனம் என்ன செய்கிறதுனா தன்னுடைய உயிர் என்பது ஒரு ஜோதியின் வடிவாகவே இருக்கிறது. அப்போ இந்த ஜோதியின் வடிவாக இருக்கின்ற இந்த உயிருக்கு மூலம் எங்கே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இறையியல் தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம் உடலினுள் இருக்கின்ற ஒரு சிறு ஜோதியின் பிறப்பிடமான ஒரு அருட்பெரும் ஜோதியினை தேடி திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மானுடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொருடைய இந்த அருட்பெரும் ஜோதி இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு ஜோதியினைத்தான், இந்த ஒரு நிரந்தர ஜோதியினைத்தான் இந்த மானுட இனம் என்ன செய்துருக்குன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருந்தும் அது தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கிய பயணத்தை செய்கிறது. இங்கே இந்த பயணத்தின் போது என்ன நடக்கிறது, இங்கே இந்த ஒரு பயணம்ங்கிறது எப்பவும் தொடங்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ஒரு தேவை அப்படிங்கிற போது தான் ஒரு பயணம் தொடங்கும். இப்போது நான் ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னா அப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா மேக்கனிக்கு போகணும். இப்போ நம்மளுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் அப்போது எனக்கான தேவை ஏற்படும் போது எனக்கான ஒரு திசையை நோக்கிற ஒரு பயணம் ஏற்படுகிறது. ஒரு பயணத்தின் எனக்கான தேவை ஏற்படும் போது பயணம் ஏற்படுகிறது. அந்த பயணம் ஏற்படும் போது திசைகள் உருவாகிறது. அப்போ இதே கான்செப்ட் தான் இந்த மானுட இனம் ஒவ்வொரு பகுதியில் பிறந்த ஒவ்வொரு வேறுபட்ட மானுட கூட்டங்கள் அந்தந்த இடங்களுக்கு தகுந்தாற்போல் இறையை தேடும் பயணத்தை தொடங்கியது. இது ஒரு குறிப்பிட்ட ஒன்றாவது மதம் எடுத்துக்கலாம், ஹிந்து மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், சைவன் வைணவம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இதை ஒரு கிறிஸ்தவன் எடுத்துக்கோங்க, இதை ஒரு இஸ்லாம் எடுத்துக்கோங்க, இதை ஒரு புத்த மதம்னு எடுத்துக்கோங்க. அப்போது இந்த அனைத்து மதங்களுமே என்ன செய்கிறதுனா இந்த அருட்பெரும் ஜோதியான நிரந்தரமான அந்த இறையினை தான் தேடி ஒவ்வொரு திசையிலிருந்தும் வந்து கொண்டு இருக்கிறதை தவிர இந்த இறையியல் என்பது இந்த அருட்பெரும் ஜோதியான பரம்பொருள் என்பது எதை நோக்கியும் என்ன செய்யலை, பயணத்தை மேற்கொள்ளலை. அது நிரந்தரமாக அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சூரியனுடைய கான்செப்ட் படி தான். அப்போது அங்கேயும் ஜோதி தானே, அதே அருட்பெரும் ஜோதி தான் இங்கே நிரந்தரமாக இருக்கிறது. அப்போ இங்கேருந்து பயணிக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களும் இங்கேருந்து இங்கேருந்து பயணிக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த டைரக்ஷனில் அவங்க வராங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையான பரம்பொருளை காட்டக்கூடிய ஒரு திசையை காட்டக்கூடிய ஒரு திசைமானியை அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த சைட்லேருந்து வரவங்களும் வடக்கிலிருந்து வரவங்களும் ஒரு திசைமானியை வைத்திருக்காங்க, மேற்கிலிருந்து வருபவர்களும் ஒரு திசைமானியை வைத்திருக்கிறாங்க, தெற்கிலிருந்து வருபவங்களும் ஒரு திசைமானியை வைத்திருக்கிறாங்க. இப்படி புறங்களிலும் இருந்து 4 புறங்களிலிருந்தும் 4 திசைகளிலிருந்தும் வருகின்றவர்களும் ஒவ்வொரு திசைமானியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த திசைமானி என்பதுதான் இங்கே மத புத்தகங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கும். அதனால் இந்த மத புத்தகங்கள் அனைத்துமே என்ன செய்யாது அப்படின்னா ஒரே டைரக்ஷனை, அந்த பரம்பொருளுக்கான ஒரே டைரக்ஷனை காட்டாது. அதனால தான் என்னுடைய மதத்தில் ஏதோ புத்தகத்தில் ஏதோ சொல்லியிருக்கு, உங்கள் புத்தகத்தில் ஏதோ சொல்லியிருக்கு, இங்கே புத்தகத்தில் ஏதோ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசைமானியை தான் கடவுள் என்று நினைத்து கொண்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்களே தவிர்த்து யாருமே எதை உணரலை அப்படின்னா இது பரம்பொருளை தேடுவதற்கான திசைமானியை தான். இந்த திசையினை அவர் இருக்கும் திசையினை குறிப்பதற்கான நம்முடைய உயிர் பயணத்திற்கான ஒரு திசையினை காட்டுவதும் ஒரு திசைமானி மட்டும்தான், கருவிதான் அப்படிங்கிறத மறந்துட்டு யாருடைய திசைமானி இங்கே பெருசு, யாருடைய திசைமானியை காட்டும் திசையானது சரி அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவில்லாத அனைத்துமே சரியான ஒரு திசையினை நோக்கி தான் நம்மை ஈர்த்து செல்கிறது, நம்மளை அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத கோட்பாட்டில் உணராத ஒரு மானுடர்களாக தான் இந்த பூமியில் 90% பேர் இருக்கிறாங்க. அவங்கள தான் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டவர்கள்.
இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த 90% பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமின்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சம்னா வேறு ஏதோ ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி இங்கே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் பூமின்னு வச்சுக்கிட்டோம். இந்த 4வதாக சொன்னவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இப்போ நான் கேட்டகரியில் வர இந்த 4வது நிலையில் வருகின்ற மானுடர்கள் அனைவருமே அவங்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி தான் இந்த தன்மையில் அவங்க இருக்கிறாங்க. இப்போது ஒரு இதில் நம்ம அதற்காக இதை அவங்க இறையை உணர்ந்துட்டாங்களா அப்படின்னா அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த 90% பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய மத கோட்பாட்டின்படி மட்டுமே தான் நான் இறையை உணர்வேன், மற்ற கோட்பாட்டின்படி உள்ள இறையை நான் பெரிதாக நான் உணர்வதற்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க. இதை தவிர்த்து மந்திரங்கள் ஓதுவதில்தான் இறையானவர் இருக்கிறார், அவருக்கான சடங்குகளையும் மந்திரங்களிலும் நம் ஓத வேண்டும். அவர் ஒரு தனக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவங்களுடைய பயணத்தை அந்த திசைமானி தான் பெருசு அப்படின்னு அந்த திசைமானியில் கொண்டு குங்குமத்தை போடுவான், அந்த திசைமானியில் கொண்டு திருநாரை அள்ளி பூசுவான், அந்த திசைமானியில் கொண்டு இதெல்லாம் செய்கிறது தவறு இல்லை. அவனுடைய ஒரு பூஜை பண்ணுவான், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் இந்த திசைமானியில் அதேமாதிரி இன்னொரு சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு பட்சமாகவே பேசுகிறதா இருக்கக்கூடாது. ஏன்னா 90% பேரும் இங்கே தான் இருக்கான், அப்போ எல்லா மதத்துக்காரனும் இங்கே தான் இருக்கான். அப்போது இந்த திசைமானியில் கொண்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பான். இந்த திசைமானியில் கொண்டு என்ன பண்ணுவான்னா அந்த மசூதிகளில் அந்த ஊதுபத்தி அந்த சாம்பிராணி போக போடுவாங்கள்ல, அதை அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த திசைமானியை வைத்து மட்டுமே தான் அவன் வழிபாடு செய்வான். அந்த திசைமானியில் அங்கே போய் தீக்குள்ளே நடக்க சொன்னால் அதுதான் இறையியல்னா அங்கே நடப்பான். அந்த திசைமானியில் எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சாதான் நமக்கானது நன்மை நடக்கும் அப்படின்னா அங்கே அவன் செய்வான். அந்த திசைமானிக்கு ஆராதனை செய்வான், அந்த திசைமானிக்கு 6 வேளை பூஜை செய்வான், அந்த திசைமானிக்கு இவனுக்கே தெரியாத மந்திரங்களை சொல்லுவான். அதில் தமிழை ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன், அவனுக்கான மொழி அல்லாத மற்ற மொழிகளில் மந்திரம் சொல்கிறதுல குறிப்பிட்ட விதத்தில் சொல்கிறேன். ஆனால் 90% பேரும் ஒரே பார்ட்டு தான், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது இந்த அனைத்தையுமே அந்த திசைமானிகளை வைத்து மட்டுமே இறுதி வரைக்கும் அங்கே இருந்து அதனுக்குள்ளேயே இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திசைமானியில் தான் கடவுளாக நினைப்பானா தவிர்த்து அதை தாண்டிய இன்னொரு திசைமானி இன்னொருத்தங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த திசைமானி பக்கமே அவன் போகவும் மாட்டான். இந்த திசைமானியில் காட்டக்கூடிய டைரக்ஷனே சில நேரங்கள் நான் என்பதை உணர்வான். அது பரம்பொருளை வேற ஒரு டைரக்ஷனில் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா தனக்குள்ளேயே அந்த பரம்பொருளானவர் வந்து விட்டதாகவும், அந்த பரம்பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் வந்து விட்டார் என்றும் என்ன பண்ணுவான்னா தலைகால் தெரியாமல் ஆட்டத்தை போடுவான். இது ஒரு குறிப்பிட்ட மதம் அல்ல, இது எல்லா மதத்திலும் இந்த ஆராதனையின் போது நடைபெறுகின்ற ஒரு வழிபாடு, ஒரு நிகழ்வுங்கிறது நடக்கு. அப்போ இதை அருளாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அருளாட்டங்கிறது ஹிந்து மதத்துக்கு மட்டுமா, இஸ்லாம் மதத்துக்கு மட்டுமா, இல்லைனா கிறிஸ்தவத்துக்கு மட்டுமா அப்படிலாம் கிடையாது. எல்லா மதத்துலேயுமே அருளாட்டம் இருக்குது. அப்போ அவங்க குறிப்பிட்ட வழிகளில் அந்த அருளாட்டத்திற்கான இங்கே சாமியாட்டம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஆவி இறங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, பரலோகத்தினுடைய தூய ஆவி இறங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ஆட்டம் அங்கே நடக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனுடைய ஆட்டங்களுடைய சொல்கள் தான் மாறுபடுகிறதை தவிர்த்து இங்கே ஒரு ஆட்டங்கிறது நிகழ்க்கு, இங்கே ஒரு ஆட்டம் என்பது அங்கே நிகழ்கிறது. இந்த ஆட்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அறிவியல் பூர்வமாக அப்படிங்கிறத தாண்டி அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் ஜோதிடத்தில் சேர்த்து சொல்லிடலாம். இவங்க எதனால் இந்த ஆட்டம் நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு சரியான புரிதல்கள் இங்கே இருக்கின்றதா அப்படின்னா இல்லை. ஆனால் இவங்களை வச்சு யாருக்கும் தொந்தரவு இருக்கா அப்படின்னா தொந்தரவுலாம் கிடையாது. அவன் காலை நாட்டுவான், கும்பத்தை ஏற்றுவான், கும்பத்தை அபிஷேகம் பண்ணுவான். இல்லைன்னா தனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு கல் எடுத்தோமா, கல்லில் மாலையை போட்டோமா, அங்கே போய் கிடா வெட்டினோமா, தனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சாப்பிட்டோமா, 4 பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கும் அதை கொடுத்தோமா, எழுந்திரிச்சு கிளம்பி போய்கிட்டே இருப்பான். இல்லைன்னா ஒரு அசனத்தை போட்டோமா, அசன சாப்பாடு விருந்து வச்சோமா, ஒரு ஆராதனை பண்ணோமா, அவன் போய்கிட்டே இருப்பான். இவனை வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனால் இந்த அருளாட்டம் ஏன் என்றால், ஒரு கம்ப்ரஸர் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு இரும்பு கம்ப்ரஸர், மிகப்பெரிய எடை கொண்ட ஒரு
கம்ப்ரஸரு அதனுடைய ப்ரெஷர் அதிகமான அதனுடைய அழுத்தம் அதிகமாகும் போது அது வைப்ரேஷன் ஆகும். அப்போ அதே போல தான் ஒரு அதிகமான ஒரு பளுவினை தூக்கும்போது, நம்மளை மிஞ்சிய ஒரு பளுவினை நாம் தூக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கான வைப்ரேஷன்கள், நமக்கான ஆட்டம் என்பது இயற்கையாகவே வந்து விடுகிறது. அதனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க பார்த்தோன்னா கை நடுங்கிட்டு இருப்பான், ப்ரெஷர் குறைவானவனும் ப்ரெஷர் அதிகமானவனும் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், கையை நடுங்கிட்டு இருப்பான். அப்போது இது இவர்கள் உலகை ஏமாற்றுவதற்காக அவங்க செய்யலை. இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த நம்ம ஏற்கனவே சொன்னால அந்த திசைமானியினுடைய வைப்ரேஷன் நமக்குள்ளே இறங்கிடுச்சு. அந்த திசைமானியை பார்க்கின்ற போது ஒரு ஆக்ரோஷமும் அந்த திசைமானியை வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்குள்ளிருந்த ஒரு இறை சக்தி இதற்குள்ளே தான் இருக்குது, திசைமானிக்குள்ளே தான் இருக்குது. அதை நாம் சிலையாக வடிவமைச்சு வச்சுருக்கிறோம். அதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, தேவாலயத்தில் கொண்டு வச்சுருக்கிறோம். அதை தான் மசூதியில் கொண்டு வச்சுருக்கிறோம். அதுகிட்டேருந்து நமக்கு டைரெக்ஷனாக கனெக்ஷன் கிடச்சிருச்சு அப்படி என்கின்ற ஒரு உண்மையான புரிதல் தான் அது தவறான புரிதல் நான் சொல்லலை. இந்த உண்மையாகவே அந்த புரிதலுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டதன் வெளிப்பாடு தான் அந்த ஆட்டங்கள் அனைத்துமே. அந்த ஆட்டம் அனைத்துமே, அது எங்கூர் சாமியாக இருந்தாலும் சரி, எல்லை சாமியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஜெருசலேம் சாமியாக இருந்தாலும் சரி, அனைத்து சாமிகளுக்கும், இஸ்லாமிய சாமியாக இருந்தாலும் சரி தான், எல்லா சாமிகளுக்கும் அந்த அருளாட்டம் என்பதற்கான டெஃபினிஷன் இதுதான். ஏன் இதை செய்கிறான் இந்த 90% மானுடன்? இப்போ நம்ம எப்பவுமே மெஜாரிட்டியிலிருந்து தானே வருவோம். மெஜாரிட்டியான மக்களுடைய ஆதரவு பெற்றவங்க தான் இந்த பூமியில் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுது. அதே கான்செப்ட் தான் இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 90% மக்கள் இந்த பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஏன் இதில் இருக்கிறாங்க? அப்போது இந்த மாதிரி ஒரு நிலைகள் அவங்க இருப்பதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஜோதிடம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய நிகழ்வுகளை பற்றி சொல்வது தான் இந்த ஜோதிடம். அப்போ ஒரு தனி மனிதனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது அந்த ஜோதிடத்தினுடைய பலன்களாக அங்கே அமைகிறது. அப்போ இந்த உயிர் இந்த தன்மையில் இருப்பதற்கான இந்த காரணத்தை நம்ம ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குருவோடு அப்படிங்கிறது குரு, சனி, ராகு, புதன், இந்த 90% மக்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக ஒரு அருளாட்டத்தையும், அங்கே நடக்கின்ற பூஜைகளையும், அங்கே நடக்கின்ற மந்திரங்களையும் மட்டுமே அவர்கள் இறைவனாகவே போற்றுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய சுய ஜாதகத்தின்படி இங்கே குரு, சனி, ராகு, புதன். இங்கே இந்த குரு என்பவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா, இறை தன்மையினையும் இறை பற்றின ஒரு புரிதலையும் சொல்லக்கூடியவர் குரு. அதற்கு பிறகு இங்கே இந்த சனி என்பது ஒரு மானுடன் இந்த புவியில் பிறக்கின்றான் என்றால், அந்த புவியில் அவன் பிறந்ததற்கும், அந்த புவியில் அவன் பிறந்ததற்கும், அந்த புவியில் அவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த உயிர் கர்ம வினையினை சொல்வதும் இங்கே சனி. அப்போது இந்த சனியை தான் நம்ம கதாநாயகன். அப்போது இந்த சனியை பொறுத்து இந்த குருவினுடைய தன்மையினை அவன் பெறுகிறான். இந்த குருவினுடைய தன்மையை பெறுவது மட்டுமல்லாமல் சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ இருள் தானே, ஒரு வெளிச்சத்தை அடைய விடாமல் இந்த உயிரை தடுப்பது என்பது, இந்த உயிர்ங்கிறது இந்த ஜோதியினுடைய ஒரு மிச்சம். இந்த மிச்ச சிறு ஒளி இந்த ஜோதியினை சென்றடையாமல் தடுப்பது இங்கே இருக்கின்ற இந்த இருள். மதச்சடங்குகள், மதங்கள்னு கூட சொல்லிடலாம். அப்போது நீங்கள் கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்போது இந்த தன்மையினை நம்ம இதை கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம என்ன தான் சொல்லி ஆகணும் அப்படின்னா, இருள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஜோதிடத்தில் இருளை குறிப்பது எது அப்படின்னா ராகு. அப்போது இதற்கு அடுத்தது இதை மட்டும்தான் ஒரு ஜாதகனுடைய அறிவு என்பது, பொதுவான ஒரு ஜாதகனுடைய சுய அறிவு என்பது புதன். அதனால தான் புதன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த வீடான மற்ற எல்லா கிரகங்களும் வேறு வேறு இடங்களில் தான் போய் உச்சமாகும். ஆனால் புதன் மட்டும்தான் தன்னுடைய கன்னியில் உச்சமாவார். காரணம் என்ன? தன்னுடைய சுயராசியில் உச்சமாகுவதற்கான காரணம் ஒரு மானுடனுக்கு சுய அறிவு என்பது வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சம் பெற்றால், சொந்த வீட்டில் அமர்ந்தால் மட்டும்தான், ஒரு மானுடனுக்கு சுய அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த அறிவு உச்சம் பெறும் அப்படிங்கிற கான்செப்டின் படி தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புதன் கன்னியில் உச்சம் பெறுது. அது வேறு டாபிக் இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லும்போது அதை சொல்லி ஆகணும். புதனுடைய சுய அறிவு அப்படிங்கிறத
உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம அதை சொன்னோம். அப்போ ஒரு மாணவருடைய அறிவும் அப்போ என்ன ஆகிருது அப்படின்னா இந்த இருள் என்கின்ற ராகுவோடும் சேர்ந்து விடுகிறது, சனி என்கின்ற பிறவி வினையோடும் கலந்து விடுகிறது, அதே போல் இந்த இறைத்தன்மையும் இணைந்து விடுகிறது. அப்போது ஒரு மானுடனுடைய இந்த சனியை பொறுத்து நம்ம சொல்லிடலாம், ஒரு மானுடனுடைய பிறவி வினை என்பது எதுவாக இருக்குது அப்படின்னா குரு என்கின்ற இறைத்தன்மையினையும் இந்த ராகு என்கின்ற இருள் தன்மையினையும், அதாவது சொல்லல பரிகாரம் பூஜை இப்போ அனைத்தும் A to Z அனைத்தும் எல்லா மதத்தையும் சேர்த்து, அப்போது அந்த இருள் தன்மையினையும் அருட்பெரும் ஜோதியினை அடைய விடாமல் தடுக்கின்ற இருள் தன்மையினையும் அதன் இருள் தன்மை என்ற ராகுவினையும் சேர்த்து பெற வேண்டும். யார் பெற வேண்டும்? சேர்த்து இந்த மானுடன் அறிவு பெற வேண்டும் என்பதுதான் இந்த 90% இறை நம்பிக்கை கொண்ட மானுடர்களின் பிறவி வினையாக இருக்கிறது. இது கசப்பாக இருந்தாலும் இது யதார்த்தமான உண்மை. அதற்கு அடுத்ததாக இந்த கேட்டகரியிலேருந்து அடுத்ததாக யார் வருவா அப்படின்னா அதிக சதவீதம் கொண்டவர்கள் 6%. இப்போ இவங்கள 90% நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் 6% அப்படிங்கிறவங்க மதவாதிகள். இந்த மதவாதிகள்னால் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல, மதவாதிகள். அப்போ இவங்க நீங்கள் மதவாதிகளை சொல்லலையா அப்படின்னா அதுங்க மதவாதிகளே கிடையாது. இவங்க யார் வம்புக்குமே போகிறதில்ல. அடுத்த மதத்தில் வந்து அவங்கள பற்றின ஒரு குறைகளையோ அவங்கள பற்றின ஒரு நிறைகளையும் பேச மாட்டான், குறைகளையும் பேச மாட்டான். அங்கேயும் ஒரு வழிபாடு நடந்துச்சு அப்படின்னா அதையும் தூரத்தில் இருந்து வணங்கிட்டு போயிடுவான். அங்கே ஒரு குரான் கொடுத்தாங்களோ இல்லைன்னா அங்கே ஒரு ஏதோ ஒன்று எக்ஸட்ரா ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட அதை கூட அவர்களோடு வழிபடுகிறார்கள். அப்போ அவங்க மார்க்கத்துப்படி அவங்க கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு கூட போயிடுவான். அதனால் இவர்கள் யார் இல்லை, இவர்கள் யதார்த்தமானவர்கள், நீங்களும் நானும் இந்த 90% பேர் என்பது. அதற்கு அடுத்ததாக இந்த மதவாதிகள் என்பது 6% பேர் இந்த உலகத்தில் எல்லா மதங்களிலும் நிறைந்து இருக்கிறார்கள். இந்த 6% மக்கள் இந்த பிரபஞ்சத்தினால் எப்போதுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கான விதிகள் என்ன? பேசிக்கான இவர்களுக்கான விதிகள் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த ஜாதகத்தில் இருந்தே பார்த்துருமே. அப்போது இந்த மானுடர்கள் எப்பேற்பட்ட அவருடைய சுய ஜாதகத்தின் அமைப்பு இருக்கும் அப்படின்னா இந்த மானுடருடைய லக்னம் என்பதோடும் இந்த லக்னம் என்பதோடும் எந்த கிரகங்களுடைய இணைவு என்பது அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சனி என்பது ஒரு உயிர் இந்த உலகில் எதையெல்லாம் பெற வேண்டும், எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற உயிர் வினை என்பதால் இங்கே இந்த சனியை நாம் பார்க்க வேண்டும். இந்த சனி கண்டிப்பான முறையில் 3 கிரகங்களோடு தொடர்பில் இருப்பார். அப்போது அந்த 3 கிரகங்கள் அப்படின்னா எதுலாம் அப்படின்னா, ஒன்று இருள். எங்கே இருந்துங்க மத பிரச்சனை ஆரம்பிக்காங்க? பொதுவாக சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவன் குரானை வச்சுட்டு அவன் பாட்டில் குரானை சொல்லிட்டு போயிடுவான். பகவத்கீதையை வச்சுட்டு பகவத்கீதையை படிச்சுட்டு அவன் பாட்டில் போயிடுவான். அங்கே ரெண்டாவது எக்ஸட்ரா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். புதிய ஏற்பாடை வச்சாலும் சரி, பழைய ஏற்பாடை வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு அவன் பாட்டில் உங்களை கடவுள் பார்த்துப்பார் இல்லைன்னா கடவுள் தண்டிப்பார்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடுவான். இவங்களை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் பிரச்சனையை எங்கேருந்து ஆரம்பிப்பான்? இவங்க எதில் அமைதியாக போனாங்களோ அந்த கான்செப்டை தான் இவன் கையில் எடுப்பான். அப்போது நம்ம ஏற்கனவே ராகு எதனால் அங்கே கொண்டு வந்தோம், அந்த ராகு என்கின்ற இருள் தன்மை எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இந்த மத சடங்குகள் அனைத்துமே, இந்த மத கோட்பாடுகள் அனைத்துமே நாம் என்ன சொன்னோம், ராகுன்னு நம்ம இதில் சொன்னோமா, அந்த ராகு இந்த சனியோடு நேரடியான ஒரு தொடர்பில் இருக்கும். அப்போது இந்த ராகுவில் இவன் என்ன செய்வான்? பிரச்சனையை ஆரம்பிப்பான், கலவரத்தை ஆரம்பிப்பான். எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த செவ்வாய் சனி இணைவு என்பது இந்த வீடியோவில் மட்டும்தான் நம்ம சொல்லலை, மற்றபடி நம்முடைய தனிப்பதிவுகள் எதுவாக இருக்கட்டும், வலைநூல் பதிவாக இருக்கட்டும், முகநூல் பதிவாக இருக்கட்டும், அனைத்திலுமே இந்த சனி செவ்வாய் என்பது கண்டிப்பான ஒரு கலவரத்தை, உயிருக்கு உகந்த இந்த உயிருக்கு ஒரு பங்கத்தை விளைவிக்கக்கூடிய அந்த உயிர் என்கின்ற ஜோதிக்கு எதிரான
ஒரு ஒளியியல் தன்மைக்கு எதிரான ஒரு கலவரத்தை கண்டிப்பாக நிகழ்த்தியே தீருங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொன்னது தான். இப்போது அந்த பதிவு எப்படி இங்கே கரெக்டாக வந்துடும் இந்த ஜாதகத்தில். அதாவது இந்த மதவாதிகள் 6% மதவாதிகளுடைய ஜாதகத்தில் அந்த இணைவு கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் குருவும் இணைவில் இருப்பாங்க. இந்த இணைவு மட்டும்தான் இருக்கும். இங்கே வேறு கேதுவோட இணைவு வந்துருச்சு அப்படின்னா அது வேறு கான்செப்டுக்குள்ளே அவங்க வேறு கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அதனால் இங்கே கேதுவை நான் சொல்லவே இல்லை. இந்த குரு என்கின்ற இறைத்தன்மையும் இறையியல் பற்றின ஒரு பிடித்தமும், அதற்கு பிறகு இந்த சனி, இங்கே சனி வருவார். இந்த சனி என்பது உலக உயிர்களின் பிறவி வினை என்பதால் அங்கே குருவினை பற்றிய ஒரு புரிதலும், அந்த புரிதலில் ராகு என்கின்ற ஒரு மதச்சடங்குகளும், அந்த மதச்சடங்குகளில் கலவரம் என்கின்ற செவ்வாயும் இணைந்திருக்கும். அப்போ இந்த குரு சனி ராகு செவ்வாய் இந்த 3 அமைப்பினை கொண்டவர்கள் கண்டிப்பான முறையில் அவர்கள் எந்த கேட்டகரி, இந்த மதவாதிகள் என்ற கேட்டகரியில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த குரானில் அது சொல்லியிருக்கு அது தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தில் இந்த புதிய ஏற்பாட்டில் இத்தனாவது வசனம் அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பகவத்கீதையில் இந்த வரிகள் தவறுன்னு சொல்லுவாங்க. இல்லை கோளாறு பதிகத்தில் இது தவறுன்னு சொல்லுவாங்க. நாராயணருடைய அகில திரட்டில் இந்த வரிகள் மிக நீக்கப்படணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் செய்வாங்க. அது கூட பெரிய கான்செப்ட் இல்லை. ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு இருக்குது அப்படின்னா மெனக்கிட்டுன்னு கொண்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மைக்கை கொண்டு அங்கே போய் ஒரு ரேடியோ குழாயை கொண்டு அங்கே போய் கட்டுவான். அந்த மதில் சுவரில் ஏறியே அந்த சர்ச்சுக்குண்டான ஒரு கம்பத்திலே கொண்டு போய் கட்டுவான். இதே வேலையை அவங்களும் திரும்ப செய்வாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த திரும்ப அதே இதை செய்வாங்க. யார் இதெல்லாம் செய்வாங்கன்னா, இந்த மதவாதிகள் என்கின்ற இந்த ஜாதக அமைப்பை கொண்டவர்கள். குரு சனி ராகு செவ்வாய், இந்த குரு சனியோடும் ராகுவோடும் செவ்வாயோடும் சேர்ந்து இந்த கிரகங்கள் 4ம் வலுப்பற்றவர்கள் கண்டிப்பாக இந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதற்கு அடுத்த கேட்டகரி 3வது உள்ளவர்கள் இறை மறுப்பாளர்கள். இந்த இறை மறுப்பாளர்கள் அப்படின்னா இவங்களுக்குள்ளேயும் ராகு என்கின்ற ஒரு இருள் இருக்கும். அதே போன்று இவர்களுக்கு பிறவி வினை எதுவாக இருக்கும் அப்படின்னா, இவர்களுக்கான பிறவி வினை இறையியலை பற்றின ஒரு கோட்பாடு நிச்சயமாக இருக்கும். இறையியலை பற்றின ஒரு கோட்பாடு இருக்கும். அதற்கூடவே இவர்களுக்கு அந்த இறையியல் கோட்பாடில் ஒரு பிரபஞ்ச உண்மையினை உணரும் தன்மை கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த பிரபஞ்ச உண்மை தன்மையினை அறியும், அந்த பகுத்தறியும் தன்மை என்பதை குறிப்பது கேது. இங்கே ராகு கேதுனாலே அங்கே குழப்பம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். அது பிளானட்டு தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இறை மறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 3% மானுடர்களுடைய ஜாதகத்தில் பிறவி பயனை குறிக்கக்கூடிய, இந்த உயிர்களின் பிறவி வினையை குறிக்கக்கூடிய இந்த சனி குருவோடும், இறையியல் தன்மையை சொல்லக்கூடிய குருவோடும், இங்கே பிரபஞ்ச உண்மைகள், யதார்த்தமான பிரபஞ்ச உண்மைகளை சொல்லக்கூடிய, அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, ராகுவை நம்ம இதில் சென்னாகம், ராகுவை கருணாகன்னு சொன்னாங்க, கேதுவை சென்னாகன்னு சொன்னாங்க. அப்போது ராகு என்பது நிரந்தர இருள் தான், அங்கே வெளிச்சத்துக்கு இதே இல்லை. ஆனால் கேது என்னவாக இருக்கும் பாருங்கள். கேது என்பது ஒரு தெளிதல், ஒரு பிரபஞ்சத்திற்கான, அதான் கேது 12ல் இருந்தால் மோட்சத்துக்கு போயிடுவான்னு சொல்லுவாங்க. அதுவே ஏன் அப்படிங்கிறத நம்ம முதல் பதிவில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் பதிவை நீட்டிச்சு கொண்டு போக விரும்பலை. இப்போ இந்த இடத்துல இந்த கேது என்பது இந்த சனி நேரடியான கேதுவோட தொடர்பையும் குருவோட தொடர்பையும் பெற்றிருக்கு. இது வரைக்கும் ஓகே. இந்த கேதுவோட தொடர்பும் குருவோட தொடர்பையும் இந்த சனி, இந்த உயிருக்கான கர்மவினை என்பது ஒரு இறையியலை பற்றின ஒரு தெளிவான ஒரு கோட்பாடும், அந்த பிரபஞ்சத்தின் உண்மையினை என இந்த உயிர் கோட்பாடை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச தத்துவத்தோடு இணைச்சு பார்க்கும். இந்த குருவினுடைய காரகத்தன்மையான இறைத்தன்மையை இந்த கேதுங்கின்ற பிரபஞ்சம், நம் வாழக்கூடிய பிரபஞ்சத்தினோடு தன்மையோடு இணைத்து பார்க்கும். யார் இணைத்து பார்க்கும் அப்படின்னா, இந்த மானுடனுடைய பிறவி வினை. அப்போது இந்த இணைச்சு பார்த்து அதை கம்பேர் பண்ணோம். அதை கம்பேர் பண்ணதோடு நுப்பாட்டிச்சா ரைட், ஓகே.
இது வேறு பொசிஷனில் இருக்கும். ஆனால் அதனோடு நான் ப்ராக்டிக்கலாக பார்த்ததுனால சொல்கிறேன் நிறைய ஜாதகங்களை. அப்போது அதற்கூட என்ன இருக்கும் அப்படின்னா இந்த உலகில் நிகழக்கூடிய தன்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு இருளை குறிக்கக்கூடிய இந்த ராகு, இந்த ஒரு மானுட உயிர் என்பது ராகு என்கின்ற உலக மாயையில் மயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 49 வச்சுக்கோங்க. 40 to 49 ஒரு மானுடன் உலக மாயையில் மயங்குவான். காரணம் என்ன அப்படின்னா 4 என்பது ராகு. அப்போ அந்த ராகு கண்டிப்பாக உலக மாயையில் மயங்குங்கிற போது இவன் இதோடு பொருத்தி பார்ப்பதோடு இந்த ஜாதக அமைப்பில் நின்றிருந்தா இவர்கள் இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஆனால் இவங்களோடு என்ன பிளானட் இணைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த நிகழ்காலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பொருத்தி இதோடு பொருத்தி பார்க்கறத நிப்பாட்டல அவங்க பிரபஞ்ச உண்மைகளையும் அதே நேரத்தில் இந்த குருவுக்கான இறை தேடுதல்களோடு நிறுத்தாமல் இங்கே என்ன பார்க்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இங்கே பூமியில் நடக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த மத சடங்குகளோடு இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மத சடங்குகளோடு அந்த ரெண்டையும் கொண்டு இணைச்சு பார்க்கும். அப்போது கண்ணுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா இந்த மதச்சடங்குகள். இவங்க இந்த மதச்சடங்கு செஞ்சிட்ருக்கான். இவன் என்ன பண்ணுறான்? இவன் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைக்கான், அவன் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கான், இவன் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கான். ஆக மொத்தத்தில் எதை ஏற்றி வச்சு அவங்க ஒன்றும் ஆகலை. ஒரு மதத்துக்காரன் என்ன சொல்கிறான்? நீ தாடியை வளர்க்கணும்னு சொல்கிறான். இன்னொரு மதத்துக்காரன் என்ன சொல்கிறான்? நீ தாடியை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்னொரு மதத்துக்காரன் என்ன சொல்கிறான்? நீ தாடியிலிருந்து உன் தலைமுடி வரைக்கும் அனைத்தையும் வளர்ந்து தெருவோடி நீ தெருவோடி என்பதை விட காடு மேடு என்று அலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த மதச்சடங்குகள். அப்போது இவங்களுடைய இந்த அறிவு, இந்த கேது என்கின்ற அறிவும் குரு என்கின்ற ஒரு இறை அறிவும் பிரபஞ்ச அறிவும் எதனோடு பொருத்தி பார்க்கும்னா இறுதி நிலையாக இந்த மதச்சடங்குகளோடு பொருத்தி பார்க்கும். அப்போது இவ்வளோத்தையும் இவ்வளோ பேர் சொல்கிறானே. ஏற்கனவே மதங்கிறதும் ராகுன்னு பார்த்துட்டோம்ல. அப்போ நடைமுறையில் அவர்கள் இந்த 2 வெளிச்சத்தையும் கொண்டு இந்த ராகு என்கின்ற இருட்டில் கொண்டு என்ன செஞ்சிடும்? மறைச்சிரும். அப்போ இந்த இருட்டில் கொண்டு அது மறைப்பதனால் எப்போ இது என்னவா பதில் சொல்லும் அப்படின்னா இவர்கள் என்னவா பதில் சொல்லுவாருன்னா ஒரு மானுடனுடைய சொல்வதற்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ஜோதிடத்தில் மறைத்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதனால் ஓப்பனாகவே பேசுகிறோம். ஒரு மானுடனுடைய ஒரு மதம் ஒரு மயிரை கூட, ஒரு மானுட உயிரின் ஒரு மயிரை கூட ஒழுங்காக சொல்லாத இந்த மதங்கள் புரிஞ்சிருக்கும். ஒரு மானுடனுடைய ஒரு மயிரை கூட ஒழுங்காக தெளிவாக சொல்லாத இந்த மதங்கள் எப்படி ஒற்றுமையாக இணைந்து ஒரு அருட்பெரும் ஜோதியான ஒரு உயிரின், ஒரு மானுட உயிரின் மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடும் அப்படிங்கிறதுல இந்த கம்பேர் பண்ணி அப்படிங்கிற ராகுவில் நிகழ்கின்ற இந்த மதச்சடங்குகளில் இந்த உன்னதமான கேதுங்கிற பகுத்தறிவை கொண்டு குழி தோண்டி புதைத்துவிடும். இப்போது இந்த சென்னாகமும் இந்த இருள் நிரந்தர இருள்ங்கிற ராகுவால் அந்த சென்னாகத்தினுடைய பிரபஞ்ச அறிவும் இங்கே என்ன ஆயிரும்? கிரகணமாயிரும். இந்த இறையியல் தத்துவமும் இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ராகுவோடு சேர்ந்து கிரகணமாயிரும். ஏன்? இந்த ராகு எந்த பிளானட்டோட ஒளி பொருந்திய சூரியனோடு இந்த ராகு இணைவதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிரகணம் அதெல்லாம் இனி தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இருளானவர் ராகு என்பது இங்கே இருள். இந்த ராகு என்பது இங்கே இருள் என்பதால் இங்கே கேதுவோனுடைய பிரபஞ்ச உண்மையும் இந்த இருளில் கிரகணமாகிவிடும். அதே போல் இந்த குருவினுடைய இறைத்தன்மையும் இங்கே கிரகணமாகிவிடும். ஆகவே இந்த சனியும் இங்கே சனி ஏற்கனவே அது கர்மக்காரகன், அது கர்ம வினையினால தான் இந்த பூமியில் அந்த உயிரே பிறக்குதுன்னு சொல்லிட்டோம். அது ஏற்கனவே பாவ கிரகங்கிறதுனால தான் அது கருநீல ஊதாவை கொண்டது. அப்போது ஒளித்தன்மை குறைந்ததை கொண்டது. இங்கே குருவே அங்கே போய் கிரகணமாகும் போது அதிகமான ஒளி பிரதிபலிப்பு தன்மையும் காந்த விசைத்தன்மைகளும் அதிகமாக கொண்ட ஒரு வியாழன் என்கின்ற ஒரு ஒளித்தன்மை கொண்ட கிரகம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராகுவுடன் கருநாகன் என்று சொல்லக்கூடிய இந்த ராகுவோடு இணையும் போது கிரகணம் ஆகிறது. அந்த குரு வியாழனுக்கே இந்த பொசிஷன் என்றால் அப்போ இந்த சனி குறைந்த ஒளித்தன்மையினை கொண்டது. அப்போ இந்த சனியினுடைய தன்மை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக கிரகணம் தான். அப்போ இந்த மூன்றையும் இணைத்து கிரகணம் நடக்கிறது. அதனால தான் இவங்க எப்போவும் கருப்பு சட்டை போட்டுட்ருக்காங்க. அது
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இதில் இந்த செவ்வாங்கிறவர் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ தான் என்னாகும் அப்படின்னா உறுதியாகும், கன்ஃபர்மேஷன் ஆகும். அப்படி இந்த செவ்வாங்கிறது இங்கே சேரலை அப்படின்னா அவன் இறை எதிர்ப்பாளராகத்தான் இருப்பான், அவன் இறை மறுப்பாளராகத்தான் இருப்பான். ஆனால் அமைதியாக கம்முன்னு இருப்பான், அவன் அமைதியாகவே இருப்பான். அவன் எப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு கிளம்புவான் அப்படின்னா, எப்போ கருப்பு சட்டை எடுத்து அவன் போடுவான் அப்படின்னா, இந்த செவ்வாய் இங்கே அவருக்கு இணைய வேண்டும். ஏன் செவ்வாய் இணையணும் அப்படின்னா, அப்போ இங்கே போய் மல்லு கட்டணும். இங்கே செவ்வாய் இணைஞ்சதுனால தான் இவன் போய் மல்லு கட்டுவான். இங்கே இருக்கவங்க கூட எல்லாரு கூடயும் போய் மல்லு கட்டுவான். அதே போல் இங்கே செவ்வாய் இணையும் போது மட்டும்தான் இங்கே இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களிடமும் இங்கே இவன் மல்லு கட்டுவான். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற இறை மறுப்பாளர்கள் இந்த மதவாதிகளோடு மல்லு கட்டுவார்கள். இங்கே செவ்வாய் இங்கேயும் செவ்வாய் என்பதால் இந்த இரண்டு செவ்வாய் சனி என்பதால் கண்டிப்பாக ஒரு கலவரம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் இந்த 6% கொண்ட மதவாதிகளும் 3% இந்த உலகில் நிறைந்திருக்கின்ற இறை மறுப்பாளரும் இணையும் போது தான் ஒரு கலவரம் வெடிக்கிறது. இங்கே பெர்சன்டேஜ் படி பாருங்கள், நான் அந்த பெர்சன்டேஜெல்லாம் நம்ம இதைப்படி பார்க்கலாம். ஆனால் பிரபஞ்ச உண்மை பெர்சன்டேஜ் படி அதை காட்டுது. 3 + 6 = 9. 9 என்கின்றது செவ்வாய். திரும்பவும் செவ்வாயுடைய எண்களை இங்கே வரதுனால இங்கே ஒரு மிகப்பெரிய கலவரமானது உருவாகிறது. இவர்கள் இருவரும் பேசும்போது, மதவாதிகளும் இறை மறுப்பாளர்களும் பேசும்போது. இன்னொன்றையும் நம்ம பார்க்கணும். இதிலேயே இன்னொரு உண்மை வருது பாருங்கள். இங்கே மதவாதிகள் சொன்னோம்ல 6, இறை நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த 90% பேர். அப்பவும் 90 + 6 = 96. இந்த 96 என்பது நமக்கு முடிவில் எதுவாக கிடைக்கும்? 90 + 6 = 96 சொல்லிட்டோம். இதில் 9 + 6 = 15. அப்போ இதை என்ன பண்ணலாம்? திரும்ப 1 + 5 = 6. இறுதியில் 6 என்கின்ற நண்பர் தான் இறுதியில் மீண்டும் கிடைக்கும். அப்போ இந்த மதவாதிகள் இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களோடு இணையும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களை தன்னகத்தே கவர்ந்து இழுக்கும். அந்த கவர்ந்து இழுப்பதனால் 90 அதான் இந்த 90 + 6 = 96. 90 திரும்ப அதை 9 + 6 = 15 என்று பிரிக்கும்போது திரும்பவும் 1 + 5 = 6. இந்த மதவாதிகளாக இந்த 90% பேரை மாற்றுவதற்கு தான், இந்த 90% இறை நம்பிக்கை கொண்டவர்களை மதவாதிகளாக மாற்றுவதற்கு தான் இந்த 6% யார் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கின்ற 6% இந்த 90%ஐ மாற்றுவதற்கு முயற்சி நடக்கும். இந்த 6 என்கின்ற ஒரு முடிவு ஒரு எண்ணியல் முடிவுங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 90% இறை நம்பிக்கை கொண்டவர்களை இந்த 6% நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்போதுமே தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை வைத்து மட்டுமே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வார்கள். அது மட்டும் அல்லாது இந்த 90 இணையும் போது 6 என்பதே அதிகமான விடை, 6 என்பதே விடையாக கிடைப்பதனாலும் இவர்கள் 6 என்பது சுக்கிரனுடைய வேலை என்பதால் இந்த மதவாதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இறைவன் பெயரை சொல்லி சுக்கிரன் என்ற பெண் தொடர்பான அந்த ஒரு புவியினுடைய பிரபஞ்சத்தினுடைய சுக்கிரனுடைய இன்பங்களையும், அதன் மட்டும் அல்லாது சுக்கிரனுடைய சுகத்தையும், சுக்கிரனுடைய வசதியான ஒரு வாழ்க்கையினையும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையினையும் அமைத்து கொள்வார்கள். அதனால தான் இப்போ அந்த அன்னபூர்ணி அம்மாவில் இருந்து நம்ம ஆள் நித்யானந்தத்தில் இருந்து, அதே போல் கிறிஸ்தவத்துலேயும் இப்போ ஒரு ஃபாதரை கைது செய்தாங்களே, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு நவீன ஒரு ஃபாதர் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ளவர். அதே போல் இது இஸ்லாமியத்தில் இருக்காங்க. இதே அமைப்புகள் எல்லா மதங்களிலும் இருக்கிறாங்க. இந்த 90% பேரை தன்னகுர்த்த ஈர்த்து எப்பவுமே ஏன் இருக்குது அப்படின்னு நம்ம இதையும் பார்க்கணும். இந்த 90 என்பது செவ்வாய். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? செவ்வாய் அடங்காத செவ்வாய் இந்த 6 என்கின்ற சுக்கிரனில் மட்டும் மயங்கும். அப்போது எப்படி ஒற்றுமையாக வருது பாருங்கள். அப்போது இந்த 90% இறையாளர்கள் என்கின்ற ஒரு கூட்டமானது 6 என்கின்ற செவ்வாய்
செவ்வாயில் மயங்கும். அதனால் இந்த 6 என்கின்ற இறை போதகர்களிடம், அனைத்து மத இறை போதகர்களிடம் இந்த 90% கொண்டவர்கள் மயங்குவார்கள். இங்கே ராகு இங்கே ராகு என்பதாலும் கூட சொல்லிடலாம். அப்போது இந்த மயங்குவதனால் அந்த லாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறுதியில் முடிவில் 6 வருவதால் இந்த மதவாதிகள் இந்த 90% பேர்களால் 6 சுக்கிரனுடைய 6 என்பது சுக்கிரனுடைய எண்ணியல் என்பதாலும் அவர்கள் இந்த பெண் சுகத்திலிருந்து இந்த உலகில் உள்ள ஆடம்பர சுகங்கள் அனைத்தையும் இவர்களிடமிருந்து அபகரிக்கிறார்கள். 90லிருந்து 6 பெறுகிறது. முடிவில் சுக்கிரனுடைய காரகம் 6 என்பதால் அதுவும் 6லே கண்டிப்பாக அனைத்து சுகங்களையும் அவர்கள் பெறுகிறார்கள். சரி, இதில் இப்போ இதையும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இறையாளர்கள் அப்படிங்கிற 1% மட்டும் பார்க்க போகிறோம். இந்த 1% பேர் மட்டும் எப்படி இருக்கிறாங்க? ஒரு இறையாளர் அப்படிங்கிறவருடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது அவர்களுடைய ஜாதகத்தில் பிறவி வினையினை குறிக்கக்கூடிய சனி, இப்போ எல்லாருக்குமே சனி இருப்பாங்க. நீங்கள் இவருக்கு சனி இருக்குது அவருக்கு சனி இருக்குன்னா, இந்த உலகில் நாம் ஒரு உயிர் பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சனியினுடைய காரகத்தன்மையை, சனி தான் கர்மாவினை வைத்திருக்கிறது. சனி தான் இந்த பூமியில் பிறப்பதற்கான ஒரு உயிருக்கான கர்ம வினையினை வைத்திருக்கிறது. அப்போது அந்த கர்ம வினை இல்லாத எந்த உயிர்களுமே கிடையாது. அந்த கர்ம வினை காரக சனி எந்த கிரகங்களோடு இணைவு பெறுகிறதோ அதை பொறுத்து தான் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் மதவாதிகளாகவும் இறை மறுப்பாளர்களாகவும் இறையாளர்களாகவும் இருக்கிறார்கள். அதன்படியும் நம்முடைய பார்க்கின்ற போது இந்த சனியானவர் ஒரு இறையாளர்களுடைய தூய இறையாளர்களுடைய தூய இல்லை இறையாளர்களே அவங்க மட்டும்தான். அந்த இறையாளர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இன்றும் 1% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே 1% மட்டும். இங்கே ஒரு பொருத்தத்தை பார்த்தீங்களா? 6 என்பது சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் தேவையை மட்டும்தான் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். கடவுள் கிடக்காருங்க அவன் கிடக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் கடவுள் மாதிரி அலங்கரிச்சுப்பாங்க. அப்போ அலங்கரிக்கிறதும் சுக்கிரன் தானே. அப்போ அதே மாதிரி அலங்கரித்து இந்த 90% செவ்வாயை மயக்கி இழுப்பாங்க. அப்போ இங்கே இது என்ன செய்யும்? எந்த ஒரு விலம் எதையுமே எந்த ஒரு சுக்கிரனுடைய காரகமும் எதுவுமே இங்கே கிடையாது. 1 என்பது நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் 2வது பகுதியில் பார்த்தோம். ஒரு மானுட உயிர் லக்னம் என்ற ஒன்றில் பிறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புவியினுடைய தன்மை 1. அந்த புவியில் பிறக்கின்ற உயிர் என்பது சூரியனுடைய ஜோதியினுடைய வெளிப்பாடு, ஜோதியினுடைய தன்மையினை கொண்டது. ஆகவே இந்த புவியில் பிறக்கின்ற 1 என்பது லக்னம் என்பது ஒன்றானது. இங்கே அப்போ இந்த புவியும் சூரியனும் கலந்த ஒரு கலவைதான் இந்த மானுட உயிர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அப்போ இந்த ஒன்றினை தான் 1% மக்கள் தான் என்னவா இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளித்தன்மை பொருந்திய சூரியனை பிரதிபலிக்க சூரியன் புவி காம்பினேஷன் புவியில் விழுந்த அந்த சூரிய ஒளியினால் தூய சூரிய ஒளியினால் அந்த உயிர் தன்மையினை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய அந்த இறையாளர்கள் இந்த புவியில் இன்னும் 1% பேர் இருக்கிறாங்க.